பட்டு புடவை புதுசு, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் போய் எடுத்துன்னு ஒய்ஃபும் பையனும் உட்காந்துட்டாங்க. நான் நின்று க்யூவில் நின்று முதல்ல வாங்கி ஒய்ஃபு கொடுத்துட்டு, ரெண்டாவது வாங்கி பையனுக்கு கொடுத்துட்டு, மூணாவது நான் சாப்பிட்ணும்ல. நான் போய் நின்று அந்த ஆளே கேட்குறான், யோ தட்டு தட்டா நீயே சாப்பிட்ற, எல்லாரும் சாப்பிட வேணாம். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி உங்கள் லைஃப்பில் வரும். ரோல் மாடல் யார் அப்படின்னு என் வாழ்க்கையில் சொல்கிறேன். எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு. 5 வருஷமாக என் உயிரெடுத்தான். அவன் பேர் மகேஷ், எங்கள் பெரியப்பா பையன். ஒன்றும் இல்லைங்க, என் வயசு, என் கிளாஸு, உயிரெடுத்தான் சார். 5 வருஷம் சார். என்னன்னா எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிற பையன். இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள, அந்த மைனாரிட்டி. நம்ம 100க்கு 35 வாங்குற மெஜாரிட்டி. 34 தான் வாங்கியிருப்பேன். வாத்தியார் பார்த்து ஒன்று போட்டோம் அப்படின்னாரு. அந்த 35 வாங்கி பாஸ் பண்ணுற மகிழ்ச்சி இருக்குது சார். அது 100 வாங்கினவனுக்கு கூட இருக்காது, 98 வாங்கினவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா 2 மார்க்கு குறைஞ்சிச்சேன்னு எழுதுனப்பான். நமக்கு அந்த கவலை இல்லை. 35 கம்ஃபர்டபுள். என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா சார்? அந்த புக்கை இனிமேல் பார்க்க வேணாம், ஒரு தொல்லை முடிஞ்சுது. ஆவரேஜ் தான். ஆனால் எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிறதான். எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, உயிர் எடுத்துருவாங்க. என்ன இவன் 100க்கு 100 எடுக்கிட்டாங்க. பஸ்ஸு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க, சித்தி நான் 100க்கு 100 அவன் போனோடனே எனக்கு முதல்ல விழும். நீ எவ்வளோ? நான் 36. அவனை பார் படிக்கணும்னா மகேஷை மாதிரி இரு. மகேஷ் ஐயோ, வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுலேருந்து மகேஷை பாரு மகேஷை பாருங்க. அந்த படுவா போய் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான். +2ல் ஸ்டேட்டில் 2வது, சாரி டிஸ்ட்ரிக்டில் 2வது. நான் வந்து +2 பாஸ். அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு, கிண்டி என்ஜினியரிங் காலேஜ். எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனேன். நம்ம மார்க்குக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள். ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று தமிழ் லிட்ரேச்சர். ஜஸ்ட்டு பாஸு. கொடுத்த வரையும் போதும் சாமின்னு வாங்கி வந்துட்டேன். அவன் என்ஜினியரிங் காலேஜ் போனான். சும்மா இருக்கிறான் வந்து சொல்லிட்டு போனான் இன்ஜினியரிங் அப்படின்னா. எங்கள் அம்மா என்ன திரும்பி நீ நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னா. பார் மகேஷை பார் மகேஷை பார் சார், கோல்டு மெடல் யூனிவர்சிட்டி. அவன் நான் பிஏ செகண்ட் இயர் பாஸ் பண்ணேன். அவன் கோல்டு மெடல் வாங்கினவனே ப்ரைவேட் கம்பெனியில் கூப்பிட்டு 40,000 ரூபா. அப்போது 40,000 ரூபா சம்பளம். அப்போவே நான் படித்த படிப்புக்கு 4,000 ரூபா சம்பளம். எங்கள் அம்மா அவன் 40,000 வாங்குறான். நான் சொன்னேன் என் படிப்புக்கு 4,000 சாப்பிட்றதே ஜாஸ்தி. 40,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸே எடுக்க முடியாது என்னால். என் உயிர் போச்சு சார் 5 வருஷம். இன்னொரு நாள் விடிய காலையில் வந்தான், பேரிடி அதுதான். எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சுன்னா 1 லட்சம் சம்பளம் மாதம்னா அதோடு முடிஞ்சுது என் லைஃபு. எங்கள் அம்மா வேலை தேடுனாங்க, எல்லாம் போச்சு. 5 வருஷம் பாழாக போச்சு. என் வேலையும் விட்டேன். ஆனால் மகேஷ் போனால 1 லட்ச ரூபா சம்பாதிச்சான். வாழ்க்கையில் அவனு எனக்குன்னு அவன் செஞ்ச ஒரே நன்மை ஒன்று இருக்குது. அங்கே போய் நான் பண்ணான் சார் 2 வருஷம் கழிச்சு. அங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணில் நீக்ரோ அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இவ்வளோ நாளாக மகேஷ் சொன்னது ஒன்றும் பண்ணல, நீ என்ன நினைக்கிறேன்னு. அவன் கிடக்கிறான்டா உருப்படாதவன் போட. எங்கள் அம்மா கிட்ட இருந்து அந்த மகேஷ் உருப்படாதவன் ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு ஆனால் நடிகர் அப்பாஸ் பார்த்துக்கிறீங்களா, வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் வீட்டு டாய்லெட் க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறான். ஸோ அவன் முடிவு பண்ணிட்டா பாருங்க யாருக்கு என்ன இதுன்னு. ஆமாங்க, சாப்பாடு மாறி போச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கழிவறை அதுக்கு வந்து இங்கிலீஷில் டாய்லெட்டுன்னு தான் பேர், அப்படி தானே? டாய்லெட் அப்படின்னா கழிவறை. டாய்லெட்டுன்னா கெட்ட வார்த்தையா? இல்லை. ஆனால் இப்போது இந்த இங்கிலீஷே பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. அவங்களாம் நம்மளை கேட்காமலே அதுக்கு பேர் ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டான். அதில் தப்பு இல்லை. இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம 4 இடத்துக்கு போகிறோம் வரோம், ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் ஆஃபீஸில் ஜிஎம் இருக்கார். ஜிஎம்முக்கு வயசு 84, இன்னும் ஜிஎம்மாக இருக்கார். ஏன்னா
அவர் தான் எங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாஃபு. அதனால் ஒரு ப்ரௌடாக அவரை வச்சுருக்கோம். 84 வயசு சார், ஆக்டிவாக இருப்பார். இப்போவும் 2 வீலரில் தான் வருவார். நல்லா அன்பாக பேசுவார், வாடா போடான்னு. ரொம்ப பெரியவர், நல்ல மனுஷன். அவருக்கு இது தெரியாது, எது டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமாக மாறினது. அவர் 9 மணிக்கு வந்தார், ரிசப்ஷனில் பொண்ணை காணோம். வேறு ஷீனே டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டார். அதே கான் டு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறது, நேராக போய் அந்த பொண்ணை மெமோ கொடுத்துட்டாருங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் அழுகுது. நான் உள்ளே போனேன், என்ன ஜிஎம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. என்ன ஜிஎம்னு, சீனியர் ஜிஎம்னு. நேராக போனேன் நான். என்னடா சார், சரஸ்வதி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? நான் ஆமாம். ஏன் 9 மணிக்கு வேலைக்கு வரா, 8 உடனே வந்த உடனே அரெஸ்ட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க ரெஸ்ட் ரூம் போனாங்க சார். அதுக்கு தான் அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் சார் அப்படின்னு. யார் சொன்னது? எல்லாரும் சொல்கிறாங்க சார். டை அவங்க ஒரு கேள்வி கேட்டார் சார். டை என்னடா இங்கிலீஷ் பேசுறீங்க? இப்போ நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா, அந்த ரூம் பேருனா என்ன? ரெஸ்ட் ரூம் சார். இந்த உடம்பு சரியில்லைன்னா, திடீர்னு ஆஃபீஸ் ஹவர்ஸில் உடம்பு சரியில்லைன்னா ஸ்டாஃப் ரெஸ்ட் எடுப்பாங்க சார் ஒரு ரூமில். அதுக்கு பேர் நான் ரெஸ்ட் ரூம் சார். நடா இங்கிலீஷு. சாப்பிட்ற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம் பண்ணுறீங்க, சாப்பிட்டு போகிற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம் பண்ணுறீங்க சார். நம்ம வேறு வழி, எல்லாமே மாறி போச்சு. ஒரு காலத்துலலாம் சாப்பாடெல்லாம் வந்து பந்தி தான் போட்டுருந்தாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போல்லாம் பஃபே ஆரம்பிச்சுட்டாங்க. பஃபே தெரியுமா எல்லாருக்கும்? பிளேட்டில் நம்மளே க்யூவில் நின்று, நம்மளுக்கு அது ஒத்து வராது. அந்த பிளேட்டே 1.25 கிலோ இருக்குது மேடம், பீங்கான் பிளேட்டு. அதை எடுத்து வச்சு நீ க்யூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், பார்த்துக்கிறீங்களா? அது நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு சாப்பிட தெரியாது. அதில் அது க்யூ நவரவும் நவராது. அப்படியே பார்த்துக்கினே இருந்தால் நம்ம எதிர்க்க ஒருத்தன் 2 குலோப் ஜாமுன் எடுக்கிறான். பக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு. நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா அவனுக்கு ரீஃபில் பண்ணுவானுங்களா, பண்ண மாட்டாங்க. சில பேர் அதுக்கே சாமி கிட்ட வேண்டிப்பான், போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் 2 ரூபா போடுறாங்க. ஆனால் சில பேர் இதுலேயே பிஎஸ்டி வாங்கினவன் இருக்கான் சார். நம்ம ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். இப்போ என்ன இதில் கோரனா, கல்யாணத்துலேயும் பஃபே வந்துடுச்சு. போன மாதம் ஒரு ரிசப்ஷன் போனேன் ஒய்ஃபோட, பஃபே. என் ஒய்ஃபு ரொம்ப தெளிவாயிட்டான். பட்டு புடவை புதுசு, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் போய் எடுத்துன்னு. ஒய்ஃபும் பையனும் உட்காந்துட்டாங்க. நான் நின்று க்யூவில் நின்று முதல்ல வாங்கி ஒய்ஃபு கொடுத்துட்டு, 2வது வாங்கி பையனுக்கு கொடுத்துட்டு, 3வது நான் சாப்பிட்ணும்ல. நான் போய் நின்று அந்த ஆளே கேட்குறான், யோ தட்டா நீயே சாப்பிட்ற, எல்லாரும் சாப்பிட வேணாம். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி உங்கள் லைஃப்பில் வரும். ரோல் மாடல் யார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் சொல்கிறேன், எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு. 5 வருஷமாக என் உயிரெடுத்தான். அவன் பேர் மகேஷ், எங்கள் பெரியப்பா பையன். ஒன்றும் இல்லைங்க, என் வயசு, என் கிளாஸு. உயிரெடுத்தான் சார், 5 வருஷம் சார். என்னன்னா, எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிற பையன். இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள, அந்த மைனாரிட்டி. நம்ம 100க்கு 35 வாங்குற மெஜாரிட்டி. 34 தான் வாங்கியிருப்பேன். வாத்தியார் பார்த்து ஒன்று போட்டோம் அப்படின்னாரு. அந்த 35 வாங்கி பாஸ் பண்ணுற மகிழ்ச்சி இருக்குது சார். அது 100 வாங்கினவனுக்கு கூட இருக்காது, 98 வாங்கினவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா 2 மார்க்கு குறைஞ்சிச்சேன்னு எழுதுனப்பான். நமக்கு அந்த கவலை இல்லை. 35 கம்ஃபர்டபுள். என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி, என்ன தெரியுமா சார்? அந்த புக்கை இனிமேல் பார்க்க வேணாம், ஒரு தொல்லை முடிஞ்சுது. ஆவரேஜ் தான். ஆனால் எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிறதான். எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, உயிர் எடுத்துருவாங்க. என்ன இவன் 100க்கு 100 எடுக்கிட்டங்க, பஸ்ஸு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க, சித்தி நான் 100க்கு 100 தான். அவன் போனோடனே எனக்கு முதல்ல விழும். நீ எவ்வளோ? என்ன 36. அவனை பாரு படிக்கணும்னா மகேஷை மாதிரி. மகேஷ் ஐயோ, வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுலேருந்து மகேஷை பாரு மகேஷை பாருங்க. அந்த படுவா போய் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான். +2ல் ஸ்டேட்டில் 2வது, சாரி டிஸ்ட்ரிக்டில் 2வது. நான் வந்து +2 பாஸ். அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு, கிண்டி என்ஜினியரிங் காலேஜ். எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனேன். நம்ம மார்க்குக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள். ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று தமிழ் லிட்ரேச்சர். ஜஸ்ட்டு பாஸு.
கொடுத்த வரையும் போதும் சாமின்னு வாங்கி வந்துட்டேன். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் போனான், சும்மா இருக்கிறான் வந்து சொல்லிட்டு போனான் இன்ஜினியரிங் அப்படின்னா. எங்கள் அம்மா என்ன திரும்பி நீ நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பார் மகேஷை பார் சார் கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியாக தான். நான் பிஏ செகண்ட் இயர் பாஸ் பண்ணேன். அவன் கோல்டு மெடல் வாங்கினவனே ப்ரைவேட் கம்பெனியில் கூப்பிட்டு 40,000 ரூபா, அப்போது 40,000 ரூபா சம்பளம். அப்போவே நான் படித்த படிப்புக்கு 4,000 ரூபா சம்பளம். எங்கள் அம்மா அவன் 40,000 வாங்குறான். நான் சொன்னேன் என் படிப்புக்கு 4,000 சாப்பிட்றதே ஜாஸ்தி, 40,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸே எடுக்க முடியாது என்னால். என் உயிர் போச்சு சார் 5 வருஷம். இன்னொரு நாள் விடிய காலையில் வந்தான் பேரிடி, அதுதான் எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சுன்னா 1 லட்சம் சம்பளம் மாதம்னா அதோடு முடிஞ்சுது என் லைஃபு. எங்கள் அம்மா வேலை தேடுனாங்க, எல்லாம் போச்சு. 5 வருஷம் பாழாக போச்சு. என் வேலையும் விட்டேன். ஆனால் மகேஷ் போனால 1 லட்ச ரூபா சம்பாதிச்சான். வாழ்க்கையில் அவனுக்கு எனக்குன்னு அவன் செஞ்ச ஒரே நன்மை ஒன்று இருக்குது. அங்கே போய் நான் பண்ணான் சார் 2 வருஷம் கழித்து அங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணில் நீக்கிறோம் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இவ்வளோ நாளாக மகேஷ் சொன்னது ஒன்றும் பண்ணல, நீ என்ன நினைக்கிறேன்னு. அவன் கிடக்கிறான்டா உருப்படாதவன் போட. எங்கள் அம்மா கிட்ட இருந்து அந்த மகேஷ் உருப்படாதவன் ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு. ஆனால் நண்பர்களே ஒன்றே ஒன்று, என்னோடய படிப்பில் நான் கம்மியாக இருந்தேன் சரியா. என் படிப்பில் கம்மியாக இருந்தேன். நான் செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் எங்கள் தமிழ் பேராசிரியர், மாநில கல்லூரியில் எங்கள் தமிழ் பேராசிரியர்கள் மு மேத்தா, கவிஞர் மு மேத்தா, மே சுந்தரம், இதெல்லாம் வந்து ஜெயண்ட்டு, அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உனக்கு தமிழ் நல்லா பேசுகிற, டெக்னிக்காக பேச தெரியுது, பட்டிமன்றத்தில் பேசுகிற முறை தெரியுது, நீ வேலைலாம் பார்க்காத, இதில் கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க. நான் செஞ்சேன். இன்றைக்கி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடாக போய் பேசிட்டு வரேன். எனக்கு ரோல் மாடல் என்பது என்னுடைய ஆசிரியர்கள் தான். மாணவர்களே, ரோல் மாடல்லாம் வெளியில் தேடாதீங்க. ரோல் மாடல் என்பது நம்முடைய ஆசிரியர்களும் நம்மை பெற்ற தாய் தந்தையரும் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதான் உண்மை. இந்த ரோல் மாடல் நீங்கள் வந்து எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க, அப்துல் கலாம் எல்லாம் ரைடு விடுவோமே, அப்துல் கலாம் மாதிரி வாங்க, அப்துல் கலாம் எல்லாம் ரைடை விட போகிறோம். எதை அடைய வேண்டும் என்ற ஒரு துணிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். எதை அடைய வேண்டும் என்பது தெரிய வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரியாமலே கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி நானே பார்க்குறேங்க, எல்கேஜி 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை நீங்கள் என்னவா வரப்போகிற அப்படின்னா டாக்டர் இன்ஜினியர். இது எல்கேஜி படிக்கும்போது +2 படித்த பையனை கேட்குறேன் என்னடா பண்ண போகிற அப்படின்னா, தெரியல சார், பயமாகுது. அப்பாவை தான் கேட்கணும். ஆனால் நீ படிக்க போகிறா, அப்போ தான் டிசைட் பண்ணணும். அதாவது எதை அடைய வேண்டும் என்ற தெளிவே இல்லாமல் இருந்தால் கஷ்டம். அந்த மாணவன் அமெரிக்காவின் ஜனாதிபதியானான். அவனுடைய பெயர் பில் கிளின்டன். ஞாபகம் வச்சுக்கிறேன். நமக்கு அது தெரியல. இப்போ கூட சார் எங்கள் ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷன் வருது, படித்த பசங்க கிட்டேருந்து தெளிவே இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறான். பயோடேட்டாவில் எனி சூட்டபிள் ஜாப் டே, எனி சூட்டபிள் ஜாப். என்ன சூட்டபிள் ஜாப்? நீ யார், உனக்கு என்ன ஜாப் வரணும், இது என்னமோ எனி சூட்டபிள் ஜாப். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், எனி சூட்டபிள் ஜாப்னா மேனேஜர் நினச்சிக்கிறான். நாங்கள் என்ன நினைக்கிறோம், எனி சூட்டபிள்னா டெஸ்பாச் கிளர்க்குன்னு நினைக்கிறோம். அதாவது தெளிவே இல்லாமல் நிறைய பேரை பார்த்துருக்கான். உடுப்பி ஹோட்டல்களில் போய், சார் உடுப்பி ஹோட்டலில் என்ன கிடைக்குன்னு தெரியாதா, சும்மா போய் உட்காந்து என்ன இருக்குது, என்ன இருக்கும், சிக்கன் பிரியாணி இருக்கும் உடுப்பி ஹோட்டலில். சார் வாழ்க்கை என்பது சில பேருக்கு மட்டும்தான் தானாக அமையும், எல்லாருக்கும் அமையாது. 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் தானாக அமையும். மீதி பேர் நாமே அமைச்சிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, பாய் வீட்டு கல்யாணம் சாப்பிட போகிறோம்ல, எல்லாம் பிரியாணி போடுறாங்க. நம்ம பிரியாணியை பார்த்தோன்னா பிரியாணியில் ஒரு பீஸும் இல்லை, திருப்ப 2 பீஸ் வந்ததுன்னா தானாக அமைஞ்சதுன்னு அர்த்தம். வரலையா சில பேர் டென்ஷன் ஆகிடும். அதுலேயே சில பேர் அந்த சர்வரை கூப்பிட்டு சண்டை போடுவான். கண்ணு இல்லை, எல்லாருக்கும் பீஸுக்குது எனக்கு இல்லைன்னா அவன் குறைச்சின்னு போயிடுவான். நம்மளே அமைச்சிக்கணும். சர்வர்னு கூப்பிடக்கூடாது. ப்ரோ என்ன ப்ரோ பீஸே இல்லாமல், நான் காலையிலே விஷ் பண்ணினேன் உனக்கு 5 பீஸ் போடுவோம். அதான் பிழைக்கிற புள்ள.
வாழ்க்கை தானாக அமையாது நண்பர்களே, நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும். முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச் சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறிநிலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயுவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை.
மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச்சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று சிறைநிலனின் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்ட லரிது முயூவ விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்றச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரைத் தாக்குதல் அரிது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படைச்சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்துச் சென்று